அன்புமான செல்வங்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 மற்றும் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இங்கிலீஷ் கிராமர் பார்க்க போறோம். இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீபோசிஷன் தான் பார்க்க போறோம். இதில் நம்ம எந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் எப்படி இந்த ப்ரீபோசிஷன் பயன்படுத்துறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி வாங்க. ப்ரீ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா முன். ப்ரீபோசிஷன் பிரிக்கிறோம். ப்ரீ அப்படின்னா முன். பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலை. பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலை. அப்போ ப்ரீபோசிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்ல அப்படின்னா முன்னிலை. என்னன்னு சொல்ல அப்படின்னா முன்னிலை. அப்போ ப்ரீபோசிஷன் பெயர் சொல்லுக்கு முன்னால் அதன் தொடர்பை தெரியப்படுத்த பயன்படுத்த வேண்டும். ப்ரீபோசிஷன் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி அதனுடைய தொடர்பை தெரியப்படுத்துறதுக்கு தான் எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா ப்ரீபோசிஷன் பயன்படுத்தணும். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா பிட்வீன் அமாங் இந்த ப்ரீபோசிஷன் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிட்வீன்னாலும் அமாங்னாலும் என்னன்னா இடையில தான் அப்படின்னு பொருள். அப்போ எப்படி இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் இல்லாம நம்ம யூஸ் பண்றது. இப்போ பிட்வீன் அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிட்வீன் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு ஆப்ஜெக்ட். அதாவது ரெண்டு பொருளுக்கு இடையிலேயோ அல்லது ரெண்டு நபர்களுக்கு இடையிலேயோ இருக்கும்போது நாம எதை பயன்படுத்தணும் அப்படின்னா பிட்வீன். நல்லா ஞாபகம் பிட்வீன் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட் அல்லது ரெண்டு நபர்களாக இருக்கலாம். ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருந்தா அப்படின்னா அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிட்வீன் அப்படிங்கிறது பயன்படுத்த வேண்டும். அடுத்து அமாங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அமாங் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் மோர் தென் டூ ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களிடையே அல்லது பொருள்களிடையே இருக்கும்போது நாம் எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா அமாங் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். நல்லா ஞாபகம் ரெண்டு பொருள் அல்லது ரெண்டு நபர்களுக்கு இடையில இருக்கும்போது பிட்வீன். இரண்டுக்கு மேற்பட்ட பொருள்களோ அல்லது நபர்களுக்கோ இடையில இருக்கும் பொழுது எதை யூஸ் பண்ணோம்னா அமாங். அவ்வளவுதான் ஷார்ட்டா நம்ம சொன்னோம். சரி, இதை எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். First example பாருங்க. The judge divided all properties dash his 3 daughters. அப்ப இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா 3 daughters அப்படின்னு வந்திருக்கு. அப்ப 3 பேர். சரிங்களா? அப்ப 3 பேருக்கு இடையில அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி பிரிச்சு கொடுத்தாங்க. அப்ப இரண்டுக்கு மேற்பட்ட நபருக்கு இடையில வரும்போது நாம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அமாங். அதனால இங்க என்ன இருக்குன்னா அமாங் இஸ் 3 daughters அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து பாருங்க. There was a car dash 2 trucks. There was a car dash 2 trucks அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்க என்ன வரும் அப்படின்னா பிட்வீன். ஏன் அப்படின்னா இங்க எத்தனை ஆப்ஜெக்ட் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா 2 only 2 ஆப்ஜெக்ட்ஸ். அதனால நாம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா பிட்வீன். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 2ங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா என்னதான் வரும்னா அதுக்கு முன்னாடி அமாங் வராது. கண்டிப்பா என்னதான் வரும் அப்படின்னா பிட்வீன். ஷார்ட்கட்டா நம்ம நல்ல நேரத்தில் வச்சுக்கலாம். சரி, ராஜு டிஸ்ட்ரிபியூட்டட் சாக்லேட்ஸ் டேஷ் இஸ் 4 sons. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா 4 அப்படின்னு அப்போ இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே பிரிச்சு கொடுக்கப்படுது. அதனால இங்க என்ன ப்ரீபோசிஷன் வரும் அப்படின்னா அமாங். அடுத்தது the teacher is standing dash ராமு and சோமு. இது மாதிரி ரெண்டு நபர்கள் மட்டும் வந்திருக்கு. ராமுக்கும் சோமுக்கு இடையில டீச்சர் நின்றுருக்காங்க. அப்போ ரெண்டு நபர் மட்டும் வந்ததுனால இங்க என்ன அப்படின்னா பிட்வீன். the teacher is standing between ராமு and சோமு. இவ்வளவுதான் இது. நீங்க எந்த கன்ஃபியூஸ் இல்லாம பிட்வீன் அமாங் அப்படிங்கறது பயன்படுத்திடலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிட்வீன் போடுற இடத்துல அமாங் போடக்கூடாது, அமாங் போடுற இடத்துல பிட்வீன் போடக்கூடாது. பிட்வீன் அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு நபர் அல்லது ரெண்டு பொருளுக்கு இடையில இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிட்வீன். இரண்டுக்கு மேற்பட்டு போயிடுச்சு 3 வந்துட்டாலே
நாம அங்க வந்து எதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா among அப்படிங்கறது தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க with by இந்த ரெண்ட வந்து எப்படி நாம கன்ஃபியூஸ் இல்லாம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கறது வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து with அப்படிங்கறது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினா with is used when the action is done by a non living object. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படினா non living object அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு செயல் நடைபெறும் போது ஒரு உயிரற்ற பொருளுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தும் போது எதை பயன்படுத்தலாம் அப்படினா with அப்படிங்கற preposition வந்து பயன்படுத்தலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உயிரற்ற பொருளுக்கு முன்னாடி நாம எதை பயன்படுத்தலாம் அப்படினா with அப்படிங்கறது வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து என்ன அப்படினா by அப்படிங்கிறது வந்து எங்க பயன்படுத்தலாம் அப்படினா living object or agent உள்ள பொருளுக்கு முன்னாடி நாம எதை பயன்படுத்தலாம் அப்படினா by அப்படிங்கறது வந்து பயன்படுத்தலாம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He wrote a letter dash a pen. He wrote a letter dash a pen. அப்ப a pen அப்படிங்கிறது வந்து என்ன அப்படினா ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட். அப்ப அந்த நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நாம எதை பயன்படுத்துறோம் அப்படினா with அப்படிங்கற preposition வந்து பயன்படுத்துறோம். இங்க வந்து எதை பயன்படுத்த கூடாது அப்படினா by அப்படிங்கறது வந்து பயன்படுத்த கூடாது. சரி, அடுத்து பாருங்க. I have been taught English by my mother. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா my mother அப்படிங்கிறது வந்து என்ன அப்படினா லிவிங் ஆப்ஜெக்ட், உயிருள்ள பொருள். சரிங்களா? அப்போ ஒரு மனிதனை குறிக்கக்கூடியது. அதனால வந்து இங்க போய் என்ன பண்ணிட கூடாது அப்படினா with அப்படிங்கிறது வந்து பயன்படுத்த கூடாது. எதை பயன்படுத்தணும் அப்படினா by அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும். அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும். with எங்க பயன்படுத்தணும், by அப்படிங்கிறது எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும். உயிரற்ற பொருள் முன்னாடி கண்டிப்பா எதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா with அப்படிங்கிறத பயன்படுத்தணும். உயிர் உள்ள பொருள் லிவிங் ஆப்ஜெக்ட் ஆர் ஏஜென்ட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து எதை தான் வந்து பயன்படுத்தணும்னா by அப்படிங்கிறத தான் பயன்படுத்தணும். இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இது மாதிரி வந்து எழுதி நீங்க வந்து கண்டுபிடிச்சு பார்க்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்து மனசுல வந்து நல்லா பதியும். அது மட்டும் இல்லாம நம்ம நடத்தக்கூடிய கிராமரை வந்து நோட்ல எழுதி வச்சுங்க. அப்பதான் வந்து ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு வந்து நம்ம நடத்தக்கூடியதை நோட் போட்டு எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தில் புரியும். நாம் ஏற்கனவே வந்து நிறைய கிராமர் வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். நீங்கள் உங்களோட கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா நிறைய கிராமர் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு. டிஎன்பிசிக்கு நாம் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த கிராமர் எல்லாம் வந்து போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும். இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு தனியாகவே வந்து இருக்கும். அதை வந்து போய் பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனியும் தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய வீடியோக்கள் வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து நிறைய வந்து போடுவோம். அதையும் தொடர்ச்சியாக வந்து பாருங்க. சரி, அடுத்து வந்து எகோ பிஃபோர் இந்த ரெண்டையும் வந்து எப்படி பயன்படுத்துறது? எகோனாலும் முன்னாடி தான், பிஃபோர்னாலும் முன்னாடி தான். இது எப்படி பயன்படுத்துறது? எகோ இஸ் யூஸ்ட் டு ரெஃபர் பாஸ்ட் ஈவெண்ட். அதாவது வந்து கடந்த கால நிகழ்வுகளை வந்து குறிப்பிடுறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா எகோ. அவங்க கூட படிச்சிருப்போம். ராஜா கதையில படிக்கும் போது லாங் எகோ, ரொம்ப ரொம்ப முன்னாடி. அப்போ பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் கடந்த கால நிகழ்வுகளை வந்து குறிப்பிடுறதுக்கு எதை பயன்படுத்தலாம்னா எகோ அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தலாம். பிஃபோர் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் ரெஃபர்ஸ் டு டூ ஈவெண்ட்ஸ். அதாவது வந்து இரண்டு நிகழ்ச்சிகள் வந்து நடந்திருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு நிகழ்ச்சியில முன்னாடி நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிஃபோர், முன்னாடி அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துறோம். அப்ப நல்லா நேரம் வச்சுக்கங்க. பிஃபோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து எதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா பிஃபோர் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்த வந்து முடியும். எகோ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பாஸ்ட் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் இருந்தா போதும். அதாவது நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா எகோ அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திடலாம். ரெண்டு ஈவெண்ட்ஸ் வரும்போது ஒரே சென்டென்ஸ்ல வந்து ரெண்டு ஈவெண்ட்ஸ் வரும்போது அதாவது நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா முன்னாடி அப்படிங்கிறது குறிக்கிறதுக்கு, முன்னால் அப்படின்னு குறிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா பிஃபோர் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்துறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராதிகா மெட் மீ இன் டெல்லி 2 years ago. அப்போ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? அந்த நிகழ்ச்சி வந்து நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதனால பாஸ்ட் ஈவெண்ட்.
அப்போ முன்னாடி அப்படிங்கிறதுக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா எகோ. இங்க வந்து எது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா பிஃபோர் அப்படின்னு வந்து பயன்படுத்தக்கூடாது. பிஃபோர்னாலும் முன்னாடி தான். ஆனா சிங்கிள் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கும்போது பாஸ்ட் ஈவெண்ட் இருக்கும்போது நம்ம இதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா எகோ அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, the patient had died before doctor arrived. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் பயன்படுத்தி இருக்கிறோம். இதுல வந்து 2 ஈவெண்ட் இருக்கு சரிங்களா. ஒரு ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா the patient had died, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டாக்டர் arrived சரிங்களா. 2 ஈவெண்ட் இருக்குது. அப்ப 2 ஈவெண்ட் இருக்கும்போது அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிஃபோர் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் வந்து பயன்படுத்துறோம். அதாவது வந்து பேஷண்ட் வந்து டாக்டர் வருவதற்கு முன்னாடியே இறந்துட்டார் சரிங்களா. அப்போ 2 ஈவெண்ட் இருக்கு. டாக்டர் வர்றது ஒன்று, பேஷண்ட் இறக்குறது ஒன்று. இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ப்ரீபொசிஷன் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா பிஃபோர். இங்க போய் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா எகோ அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எகோ பிஃபோர் இந்த 2 வந்து எப்படி கன்ஃபியூஸ் இல்லாம பயன்படுத்துறது. சிம்பிளா சொன்னோம்னா எகோ அப்படிங்கிறது பாஸ்ட் ஈவெண்ட் தனி நிகழ்ச்சியா வந்து இருக்கும். பிஃபோர் அப்படிங்கிறது வந்து 2 ஈவெண்ட்ஸ் 2 நிகழ்ச்சி இருக்கணும். அந்த 2 நிகழ்ச்சிக்கு இடையில நம்ம வந்து எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா பிஃபோர் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துறோம். அப்போ உங்களுக்கு வந்து வித் எப்படி பயன்படுத்துறது, பை எப்படி பயன்படுத்துறது, அதே மாதிரி எகோ எப்படி பயன்படுத்துறது, பிஃபோர், இதெல்லாம் கன்ஃபியூஸ் இல்லாம நல்லா தெளிவா வந்து புரிஞ்சுங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய இங்கிலீஷ் கிராமர் வீடியோ வந்து போடுவோம். தொடர்ந்து வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தா நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார். நன்றி, வணக்கம்.